ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியுமில் ஒரு பிரெட் சாண்ட்விச் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக டக்குன்னு ஸ்நாக் வேணும் அப்படின்னு தோணுன்னே உடனடியாக செஞ்சு சாப்பிடக்கூடிய எளிமையான ஒரு சாண்ட்விச் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். ப்ரெட்டு ஆஸ் யூஷுவல் லைட்டாக பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு நல்லா கலராக பிடிக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லா செவந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஒயிட்டாக வேணால் ஒயிட்டாக கூட கொஞ்சம் ஒயிட்டாக கூட எடுத்துக்கலாம். பட் எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் அப்படி பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இப்படி தான் பிடிக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரே ஒரு ஆனியன், அதே மாதிரி முட்டைக்கோசு கொஞ்சம், தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு மசாலாஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். கொஞ்சோண்டு இஞ்சி பூடு வீழுது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தால் கூட போதும். அதே மாதிரி மிளகாய் தூள், மல்லி கலந்த மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, அதே மாதிரி கரம் மசாலா கொஞ்சமாக. கரம் மசாலா நீங்கள் தேவையில்லை அப்படின்னா சேர்க்கக்கூட தேவையில்லை. இதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சமாக சேர்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும். இவ்வளோ தான். இதை வச்சு சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். என்ன பண்ண போகிறோம், கொஞ்சமாக ஆயில், குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 3/4 ஸ்பூன் தான் இருக்கும் நான் சேர்த்துருக்கிறது. அப்புறம் பட்டர் இந்த அளவுக்கு, ரொம்ப கம்மியாக. இது ரெண்டுமே சேர்த்துக்க போகிறோம். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆன பிறகு நம்ம 1 by 1 சேர்த்து மசாலா பண்ணி அதை அப்படியே ஸ்டஃப் பண்ணி சூப்பரான ஒரு சாண்ட்விச் சாப்பிட போகிறோம். இந்த இதில் வந்து நம்ம பட்டரும் ஆயிலும் போட்டிருக்கோம் இல்லையா, வெறும் ஆயில் மட்டும் போட்டால் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆயில் நெஞ்சிலே நிற்கிற மாதிரி இருக்கும் சாப்பிட்டது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆயிலாகவும் தெரியும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் பட்டர் சேர்த்து நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது பட்டரோட எஃபெக்டும் நமக்கு டிஸ்டர்பாக இருக்காது. அதே மாதிரி ஆயிலோட எஃபெக்டும் நமக்கு வந்து சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்காது சாப்பிட்ட பிறகு. அதனால தான் இப்படி சேர்க்குறோம். டேஸ்ட்டும் தனியாக இருக்கும். இந்த பட்டர் கொஞ்சம் சேர்க்குறது டேஸ்ட்டும் தனியாக இருக்கும். இந்த மாதிரி சாண்ட்விச் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்டான வந்து மசாலா செஞ்சு உள்ளே ஸ்டஃபிங் பண்ணி சாப்பிடுவோம். எப்படி சாப்பிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதை டேஸ்ட்டை டேலி பண்ணிட்டோம். இந்த உரப்பு, உப்பு, புளிப்பு எது போடுறோமோ அதை டேலி பண்ணி செஞ்சோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே. இந்த சமயத்தில் நான் வந்துட்டு இந்த முட்டைக்கோசையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த முட்டைக்கோஸ் சேர்க்கறதுனாலையும் நமக்கு வந்து ப்ரெட்டு சாப்பிட்டா ஒரு மாதிரி சில பேருக்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் டைஜஸ்ட் ஆகாமல் அதெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இது முட்டைக்கோஸ் எப்போதுமே பார்த்திங்கன்னா நல்லா டைஜஸ்ட் பண்ணும், சாப்பிட்ற சாப்பாடை ஈஸியாக்கி கொடுக்கும். ஸோ வந்துட்டு இது நம்ம முட்டைக்கோஸும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சாப்பிடும்போது அந்த டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும் கடித்து சாப்பிட்றதுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். நிறையா தக்காளி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதுக்கு ரொம்ப கம்மியாக போட்டாலே போதும். நம்ம இதெல்லாம் சேர்த்த பிறகு என்ன செய்கிறோம், இப்படி சென்டரில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அப்புறமா நம்ம அந்த இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிறோம். ஏன்னா இதில் இஞ்சி பூண்டு கொஞ்சம் நமக்கு வதக்கிறதுக்குள்ளே ஃபுல்லாக சேர்ந்து அந்த பச்சை வாசம் போனால் போதும். ஸ்டார்டிங்லேயே அதை வந்து போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம மசாலாஸ் போட்டுக்கலாம். கரம் மசாலா, மிளகாய் தூள், அப்புறம் ஃபைனலாக என்ன உப்பு இருக்குது. இதையும் நம்ம தேவையான அளவு சேர்த்துடலாம். இப்போது இந்த மாதிரி லிட் போட்டு இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், செம வாசனை, செம ஸ்மெல்லு, செமையாக இருக்குது. நம்ம இப்போ இதை வந்து ப்ரெட்டில் ஃபில் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு.
இந்த மாதிரி ஒரு பீஸில் ஃபுல்லாக வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பீஸ் வந்து வச்சு மேலே நல்லா க்ளோஸ் பண்ணி டைட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். மசாலா உள்ளே நல்லா ஃபிட் ஆகிருக்கு பாருங்கள். இது கூட நீங்கள் சீஸ் கூட சேர்த்து சாப்பிடலாம். சீஸ் துருவிட்டு சூடாக வச்சுட்டு சீஸ் மேலே திருவிட்டு கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணி சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுமே சாப்பிட்லாம். அருமையான பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைம்ஸில் ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் இது. ரொம்ப டேஸ்டியாக ஃபில்லிங்காக இருக்கும். என்னோட பசியும் ருசியுமை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். என்னோட நெக்ஸ்ட் ரெசிபி உங்களை தேடி வந்துட்டே இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது பசியும் ருசியும். பார்த்து சமைங்க, பாராட்ட அள்ளுங்க.